Hi, students. In the last class, we completed up to 13 problems in exercise 1.1, chapter 1, relations and functions. Today, we are going to see the types of functions and what is functions in chapter 1. So, before that, we have to complete 14, 15, 16, three problems in exercise 1.1. Okay? Okay, we will start. Question number 14 in chapter 1.1. It is given that let L be the set of all lines in xy plane. Given L be the set of all lines in xy plane. 2D plane அவ்வளோதான். பிளேன்னா xy plane அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் xy பிளேன்னா 2D plane x அண்ட் y மட்டும்தான் இருக்கும். ஸ்பேஸில் இருக்காது, z ஆக்சஸ் இருக்காது. இருந்ததுன்னா ஒரு இங்கே ஏரியாஸ் இந்த நடுவில் ஸ்பேஸ்ல எல்லாம் கூட இருக்கும். ஸோ இது xy பிளேனில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு 2D plane லைக் அ போர்டு மாதிரி ஒரு பிளேனில் இருக்கிற எல்லா லைனையும் எடுத்துக்கணும். ஸோ இது நம்ம ஏற்கனவே த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்குறோம். அது வந்து பர்பண்டிகுலர் லைனாக இருக்கிறதெல்லாம் ரிலேஷனில் பேர் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். த ரிலேஷன் இன் எல், த ரிலேஷன் ஆர் இன் எல், ஆர் இன் எல் மீன்ஸ் வாட்? ரிலேஷன் ஆர் ஃப்ரம் எல் டு எல்னு அர்த்தம். இஸ் டிஃபைன்ட் அஸ், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேர் வந்து ஒரு லைன் இன்னொரு லைன் கூட கனெக்ட் ஆகிற அந்த பேர் என்ன மாதிரியான பேர்லாம் இந்த ரிலேஷனில் வரும் அப்படின்னா, L1 இஸ் பேரலல் டு L2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரலாக இருக்க ரெண்டு லைன் இப்போ ஒரு பிளேனில் எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்கும். அங்கே இங்கே கண்ணபடி நிறைய லைன்ஸ் போடலாம். அவ்வளோ லைன்ஸும் எல்லுன்ற செட்டில் இருக்குது. இப்போது எல் கிராஸ் எல்லில் நிறைய பேர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்படி நிறைய பேர்ஸ் இருக்கும். நிறைய ரெண்டு லைனாக ஒரு லைன் அது கூடயே சேரும். எத்தனை லைன் இருக்கோ அத்தனை லைன் கூடயும் சேரும். அடுத்த லைன் அது கூடயே சேரும். எத்தனை மீதி லைன்ஸ் கூடயும் சேரும். அந்த மாதிரி எல்லா பேர்ஸும் இருக்கும். இந்த எல் கிராஸ் எல்ல இருக்கிற எல்லா பேரும் ரிலேஷனுக்கு வராது. எந்த மாதிரியான பேர்ஸ் எல்லாம் வரும்? ஒரு பேரில் இருக்க ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் அந்த மாதிரி பேரெல்லாம் இந்த ரிலேஷனுக்கு வந்துடும். இதுதான் செட் பில்டர் ஃபார்மில் ரிலேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டு இதுதான் கிவன். எல் செட்டு கொடுத்துட்டாங்க, ரிலேஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் காட்ட சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த பேரலுக்கு பதிலாக பர்பண்டிகுலர் வந்தது. பர்பண்டிகுலர் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்காது. சும்மா ரீகால் பண்ணுறேன். ஒரு லைன் அதுக்கே பர்பண்டிகுலராக இருக்குமானா இருக்காது. இப்போ L1 L2வும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னா L2வும் L1ம் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர். இதுவும் பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர். மாற்றி போடலாம், சிமெட்ரிக்கலாக இருக்கும். இப்போ L1 L2க்கு பர்பண்டிகுலர் அண்ட் L2 L3க்கு பர்பண்டிகுலர்னா L1 L3யும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்காது. ஸோ இது டிரான்சிட்டிவ் கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, பட் சிமெட்ரிக் மட்டும் வந்தது பர்பண்டிகுலர்னு போடும்போது. இப்போ இங்கே பேரலல்னு கொடுத்துருக்குறாங்க. பேரலில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு அர்த்தம். பார்க்கலாமா? இப்போ ஒரு லைன் வச்சுக்கோங்க. இந்த லைன் இன்னொரு லைன், இந்த லைன் மேலேயே இன்னொரு அதே லைன், சேம் லைன்னா அதே லைன் அந்த லைன் அதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். எஸ், இட் இஸ் பேரலல் பிகாஸ் சேம் ஸ்லோப். டூ லைன் ஹாஸ் சேம் ஸ்லோப், தென் இட் இஸ் பேரலல் டு ஈச் அதர். கோஇன்சிடென்ட் லைன்ஸையும் பேரலல் லைன்னு எடுத்துக்கலாம். ஸோ the line is parallel to itself. Yes, it is parallel to itself. அதே ஸ்லோப்பில் போகும். ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவ். அண்ட் இப்போ இங்கே ஒரு லைன் L1 இருக்கு, இங்கே L2 இருக்கு. ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னு வச்சுக்கோங்க. L1 parallel to L2 இல்லைன்னா L2 parallel to L1 எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ இது சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ரிஃப்ளெக்ஸாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும். இப்போ L1ன்னு ஒரு லைன் எடுத்துக்கலாம். L1 வந்து L2க்கு பேரலல், இந்த L2 L3க்கு பேரலல். அப்போனா இன்டர்ன் L1ம் L3க்கு பேரலாக தானே இருக்கும். ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவும் கூட. ஓகேங்களா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே இட்ஸ் அ லைன், நம்ம ரிஃப்ளெக்சிவ் போட்டுக்கலாம். The given relation is reflexive. Since for every L belongs to
ஃபார் எவ்ரி L1 பிலாங்ஸ் டு L. ஏன்னா செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் அது கூடயே பேர் ஆனது அந்த ரிலேஷனில் இருக்கும். L1, L1 belongs to R. Since L1 is parallel to L1, அதனால the relation is reflexive. அடுத்தது symmetric. Symmetric, let us take if L1, L2, because நம்ம செட்டை பார்க்க வேண்டாம், ரிலேஷனில் இருக்கிற ஒரு பேரும் அதுக்கான சிமெட்ரிக்கும் அந்த ரிலேஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம சொல்லணும். இது செட் ரிலேஷனில் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போ இதுக்கான சிமெட்ரிக் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக சொல்லும்போது இது இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இட் மீன்ஸ்னு எழுதுவோம். இட் மீன்ஸ், இதுக்கு மீனிங் என்ன? இது இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு பேர் எப்போ ரிலேஷனில் இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் L1 parallel to L2. இதை எப்படி எழுதிக்கலாம்? L2 parallel to L1 எழுதிக்கலாம் இல்லைங்களா? This implies L2, L1 also belongs to the relation. Therefore, the given relation is symmetric. Clear? அடுத்தது take L1, L2 and L2, L1 L3 belongs to R. அதாவது A, B, B, C Rல இருக்கு அப்படின்னா it means what? It means L1 parallel to L2 and that L2 parallel to L3. This implies L1 parallel to L3. This implies L1, L3 also belongs to R. So the relation is transitive. That's all. முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த A, B, B, C Rல இருக்கு அப்படின்னா இட் மீன்ஸ் என்னன்னு எழுதிட்டு அப்போனா A, Cயும் இருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி சிமெட்ரிக்கும். சிமெட்ரிக் ஆமான்னு ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? அப்போ அதோட உல்டா பண்ணினாலும் அதில் இருக்குமா, அதே மீனிங் வருதா, இருக்குமா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்க்கு ஜென்ரலாக சொல்கிற மெத்தடு. ஓகே, ஸோ இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 3 பார்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கு. அதில் ரிலேஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு 1.1ல் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது 4th பார்ட்டு. ஸோ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இது திருப்பி ரீகால் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய சம்ஸ் ஒரு சம்முக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே, therefore the given relation R is an equivalent relation. Clear? That's all. அடுத்து அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, show that R is equivalent relationக்கு அப்புறம் find the set of all lines related to the given line. given line என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to 2x plus 4. இந்த லைன் கூட எந்த லைன்லாம் ரிலேட் ஆகும்? இந்த லைனுக்கு பேரலா இருக்கிற எல்லா லைனும் இது கூட ரிலேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு பிளேன்ல இப்படி ஒரு லைன் இருக்கு, நிறைய லைன்ஸ் அங்கங்க இருக்கு. இப்போ இப்படி இந்த மாதிரி எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கோ, அப்போ இதுக்கு பேரலா இது கூட ரிலேட் ஆகும், இது கூட ரிலேட் ஆகும், இது கூட ரிலேட் ஆகும், இதுக்கு பேரலா இருக்க எல்லா லைன் கூட ரிலேட் ஆகும். அப்போ இந்த லைன் இதுக்கு பேரலா இருக்க எல்லா லைன்ஸ் கூட ரிலேட் ஆகும். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் த லைன்ஸ் ரிலேட்டட் டு திஸ். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து 10th கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம். இப்போ AX + BY + C is equal to 0ங்கிறது ஒரு லைனாக இருந்தால் இதுக்கு பேரலல் லைன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் கோஎஃபிஷியன்ட்டும் மாறாது, கான்ஸ்டன்ட் மட்டும் மாறிடும். ஸோ இந்த 2 லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். கான்ஸ்டன்ட் மட்டும் மாறி இருக்கு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் மாறலை அப்படின்னா ஸ்லோப் மாறாது, ஸ்லோப் சேமாக தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் மாறுறதுனால பொசிஷன் மாறும். ஓகேங்களா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. அப்போ 2 லைனோட ஸ்லோப்பும் மாறலை அப்படின்னா
கான்ஸ்டன்ட் மட்டும் மாறுதுன்னா லைன் பொசிஷன் மாறும். அப்ப ஸ்லோப் மாறலைன்னா அது 2ம் பேரலல். இது வந்து நம்ம 10th கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். அப்ப இந்த லைனுக்கு பேரலலா இருக்க லைன்ஸ் என்னது? The line, given line இது. The set of lines related to the given line equal to y is equal to implies y is equal to 2x plus constant மட்டும் c ன்னு போடலாம். c க்கு பதிலா வேற எந்த நம்பர் வேணா போடலாம். ஸோ அது அந்த லைன் கூட கனெக்ட் ஆகும். 4ம் போடலாம். 4 ஏன்னா அது அந்த லைன் கூட கனெக்ட் ஆகும். அது இல்லாம அதுக்கு பேரலா இருக்க எல்லா லைன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த சம் எந்த சம் முடிச்சிட்டோம் நம்ம? 14th சம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது 15th சம் பார்க்கலாம். 15th சம் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு செட் கொடுத்துட்டாங்க 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. 1, 2, 2, 2, 1, 1, 4, 4 அண்ட் 1, 3, 3, 3, 3, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன் முதல்ல பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம்னா இது நம்ம கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 1 இருக்கா? இருக்கு. 2, 2 இருக்கு. 3, 3 இருக்கு. 4, 4 இருக்கு. ஸோ அதனால இது ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா? 1, 2க்கு சிமெட்ரிக் என்னது? 2, 1 இருக்கா? இல்லை. ஸோ இது சிமெட்ரிக் கிடையாது. அடுத்தது டிரான்சிட்டிவ். ஒன்றா பார்ப்போம். 1, 2, 1, 2. 2ல ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 2, 2. இப்போ ஏபி பிசி ஏசி இருக்கா? 1, 2 இருக்கு. சரி, அப்போ இது டிரான்சிட்டிவ். அடுத்து இதுக்கு வருவோம். 2, 2. 2ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கா? இல்லை, வேற எதுவுமே இல்லை. இதுதான் 2, 2. 2, 2, 2, 2க்கே சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். 1, 1, 1, 1. 1ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கு? 1ல முடிஞ்சிருக்கு. 1ல ஆரம்பிக்கிற மாதிரி. 1ல ஆரம்பிக்கிற மாதிரி என்னென்ன இருக்கு? 1, 2 இருக்கு. 1, 3 இருக்கு. ஸோ அப்போ 1, 2 இருக்கணும். 1, 3 இருக்கணும். எஸ் இருக்கு. ஸோ அப்போ இது சிமெட்ரிக். ஐம் சாரி, இது டிரான்சிட்டிவ், இதுவும் டிரான்சிட்டிவ். இப்போ 4, 4 எடுத்துப்போம். 4ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? இல்லை. ஸோ இது டிரான்சிட்டிவ். 1, 3 எடுத்துக்குவோம். 3ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற என்னென்ன பேர்ஸ் இருக்கு? 3, 3 இருக்கு. 3, 2 இருக்கு. அப்போ 1, 3யும் இருக்கணும். 1, 2வும் இருக்கணும். எஸ் இருக்கு. 1, 3 இருக்கு. 1, 2வும் இருக்கு. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ். ஓகே, ஐம் சாரி, இதுவும் டிரான்சிட்டிவ். 3, 3ல திருப்பி 1 செகண்ட். 3, 3னா 3ல ஆரம்பிக்கிறது தான். 3ல ஆரம்பிக்கிறது 3, 2. 3, 2. 3, 2னா 1 செகண்ட். 3, 2 இருக்கு. ஸோ இங்க 3, 2 இருக்கு. அடுத்து லாஸ்டா 3, 2. இப்போ 2ல ஆரம்பிக்கிற பேர்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். 2, 2 மட்டும்தான் இருக்கு. அப்போ 3, 2 இருக்கா? எஸ் இருக்கு. அப்போ இதுவும் டிரான்சிட்டிவ். கிளியர்? டிரான்சிட்டிவா நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. ஒரு பேரா டிரான்சிட்டிவான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே போகணும். ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. இங்கே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பேர் என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. இப்போ இந்த 2ல ஆரம்பிக்கிற மாதிரியான பேர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 2, 2 இருக்கு. வேற எதுவும் இல்லை. அப்பனா இது ஏபி, இது பிசினா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் இருக்கணும். இந்த 2 பேர் இருந்தா இட் கிவ்ஸ் 1, 2 இருக்கணும். இருக்கு. 1, 2 இந்த இதுல இருக்கா? எது அது? நம்ம இந்த பேர் தான் மேம் எடுத்திருக்கோம். திருப்பி அதையே பார்க்குறீங்க. அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. நீ இந்த பேர் வந்து டிரான்சிட்டிவான்னு செக் பண்றியா? அப்போ இது 2ல ஆரம்பிக்கிற மாதிரி இன்னொரு பேர் இருக்கா? இருக்கு. அப்போ 2, 2 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கனெக்ட் ஆனா 1, 2 இருக்கும். 1, 2 இந்த ரிலேஷன்ஸ்குள்ள இருக்கா? இருக்கு. ஸோ இது டிரான்சிட்டிவ். முடிஞ்சு போச்சு. அடுத்து இதை எடுத்துக்கோங்க. 2, 2. இப்போ இது எதுல முடியுது? 2ல முடியுது. 2ல ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கு? 2ல ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே, இந்த அதே பேரை தவிர வேற எந்த பேரும் இல்லை. ஸோ அதனால இது டிரான்சிட்டிவ். ஏன்னா அதே பேரே ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? 2, 2 திருப்பி 2, 2 தான் வரும். ரிஃப்ளெக்சிவ்ஸ் எல்லாமே அதுக்கு டிரான்சிட்டிவாகவும் இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது 2ல ஆரம்பிக்கிறது இருந்தால் பார்த்துக்கலாம். இங்க 1, 1 இருக்கு. இதை முடிச்சிட்டோம். இப்போ 1, 1, 1, 1. இப்போ 1ல ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் எழுதுங்க. என்னென்ன இருக்கு? 1, 2 இருக்கு அண்ட் 1, 3 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1, 2 இருக்கணும். எஸ் 1, 2 இருக்கு. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா 1, 3 இருக்கணும். எஸ் 1, 3 இருக்கு. அவ்வளோதான். அப்போ இது
டிரான்சிட்டிவ். அடுத்தது 4,4 எடுத்துக்கோங்க. 4,4ல 4ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற செட் இல்லாம வேற ஏதாவது. ஏன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ் எல்லாமே அதுக்கே சிமெட்ரிக்காவும் இருக்கும், டிரான்சிட்டிவாவும் இருக்கும். ஸோ அதனால வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல. ஸோ அதனால இது டிரான்சிட்டிவ். அடுத்தது 1,3 எடுத்துக்கோங்க. 3ல முடியிற மாதிரி வேற என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்க. 3,3, 3,2 இருக்கு. 3,3, 3,2 இருக்கு. இப்போ 1,3 இந்த ரிலேஷன்ல இருக்கணும். இருக்கு. 1,2 இருக்கணும். இருக்கு. ஸோ அதனால இப்போ எதை எடுத்துக்கிட்டோம்? 1,3 தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால இந்த பேர் வந்து டிரான்சிட்டிவ். அடுத்தது 3,3 எடுத்துக்கோங்க. 3,3 எதுல முடியுது? 3ல முடியுது. இப்போ 3ல ஆரம்பிக்கிற மாதிரி வேற ஏதாவது பேர்ஸ் இருக்கான்னு பாருங்க. 3,3க்கு 3,3யவே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. 3,3யவே எடுத்துக்கிட்டோம்னா திருப்பி 3,3 வரும். ஸோ அதனால அடுத்த பேர் 3,2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா 3,2 இருக்கணும். எஸ் 3,2 இருக்கு. ஸோ அப்போ இது டிரான்சிட்டிவ். அடுத்து இதை எடுத்துக்கோங்க. 3,2 2ல முடியிற மாதிரி முடிஞ்சிருக்கு. 2ல ஆரம்பிக்கிற மாதிரி பேர்ஸ் இருக்கான்னு பாருங்க. 2,2 இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்? 3,2 இருக்கணும். எஸ் 3,2 இருக்கு. எஸ் இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ எல்லா பேரும் டிரான்சிட்டிவ் ஆயிருச்சு. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் நமக்கு ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிமெட்ரிக்கா இல்லை, டிரான்சிட்டிவா இருக்கு. தட்ஸ் ஆல். இதுக்கு வந்து எந்த ஆப்ஷன் சரி வருதோ அதை பிக் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ் கிடையாது. ஏ கிடையாது. பி என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். எஸ் பி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சியில் வந்து ஆர் இஸ் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ் கொடுத்துருக்காங்க. தப்பு. டி வந்து ஈக்குவலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. 15th சம். அண்ட் 16th ப்ராப்ளம். எஸ் 16th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஆர் பி த ரிலேஷன் இன் த செட் என் கிவன் பை. செட் என்னன்னா நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? கிவன் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஆர் இன் என் எனக்கு அப்படின்னா என் டு என்னன்னு அர்த்தம். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கமா பி such that a is equal to b minus 2 கமா b greater than 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேர் தான் இதுல இருக்கும். ஏயும் பியும் நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஏன்னா ரிலேஷன் ஃப்ரம் n to n. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ ஃப்ரம் திஸ் செட், பி ஃப்ரம் திஸ் செட். ஏயும் நேச்சுரல் நம்பர், பியும் நேச்சுரல் நம்பர். ரெண்டும் நேச்சுரல் நம்பரா இருக்கும். ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான பேர் மட்டும்தான் இதுல இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு செட் ஆகுதோ அந்த ஆப்ஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 2,4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2,4ல பி வந்து 6ஐ விட பெருசா இருக்கணும். அதனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு கண்டிஷனை ஃபெயிலியர் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது கன்ஃபார்மா இருக்காது. ஆப்ஷன் பில 3,8 கொடுத்துருக்காங்க. பி 6ஐ விட பெருசா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த 3,8 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். ஏக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 8, 8 மைனஸ் 2. 8 மைனஸ் 2 6 தான் வரும். 3 வராது. ரெண்டு ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால இதுவும் கிடையாது. அண்ட் தென் 6,8 பி 6ஐ விட பெருசா இருக்கு. ஓகே. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். 6 is equal to 8 minus 2. 8 minus 2 6 தான். 6 is equal to 6. X இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. It belongs to the relation. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? ஆப்ஷன் டியும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. போட்டு பாருங்க. தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ வி கம்ப்ளீட்டட் வாட்? எஸ் we completed the 1.1. So now we are going for functions. Yes. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? பட் ஈவன் தோ நான் இப்போ ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போவோம். ஃபங்க்ஷன்னா என்னன்னு 11th பார்த்துருக்கோம். Functions. The special type of relation. Functions are the அது என்னது? ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ இதை நான் எப்போதுமே சொல்றது, ரிலேஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் தெரிஞ்சிருக்கணும். இப்படின்னா செட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ செட்டுனா என்னன்னு தெரிஞ்சாதான்
அதோட அதோட ஆப்பரேஷன்ல ஒன் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் சப்செட்டும் தெரிஞ்சிருக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் சப்செட்டும் தெரிஞ்சிருந்தா தான் ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட ஆப்பரேஷன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கணும், சப்செட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ரிலேஷன்னா என்னன்னு தெரியும். ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுலேருந்து தான் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ங்கிறது ரிலேஷன்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் டைப்பை தான் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஏ ரிலேஷன், பட் எவ்ரி ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷனாக இருக்காது. ரிலேஷன் ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷன்ஸ் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே. இப்போ நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு திருப்பி அந்த செட்டுனா என்னன்னு நான் வந்து இந்த ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், ரிலேஷன்னா என்னன்னு சொல்கிறதுக்காக. அதனால நீங்கள் பார்ட் 1 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னு ஒரு செட் 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் பின்னு இன்னொரு செட்டு ஏ, பி அப்படின்னு சொல்லி எடுப்போம். இப்போ 2 செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் பியில் இருக்க எலிமெண்ட் கூட பேர் ஆகும். அதாவது 1, ஏ அண்ட் 1, பி. அடுத்தது 2, ஏ அண்ட் 2, பி. அடுத்தது 3, ஏ அண்ட் 3, பி. அதாவது இதை ஜென்ரலாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, ஏ கிராஸ் பி இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் ஏ, பின்னு எழுதிக்கலாம். such that இந்த A belongs to set A and B belongs to set B. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்டை பிலாங் பண்ணியிருக்கோம், செகண்ட் எலிமெண்ட்லாம் செகண்ட் செட்டை பிலாங் பண்ணியிருக்கோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? இதே பி கிராஸ் ஏனா A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3ன்னு இருக்கும். இதை வந்து ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். 1, ஏயும் A, 1ம் சேம் கிடையாது. ஓகேங்களா? தட்ஸ் வை இது ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஏ கிராஸ் பி. இதுக்கு வந்து இதில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். இப்போ இதில் 3, இதில் 2னா 3 × 2 6 பேர்ஸ் இருக்கும். இப்போ இதோட ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும், ஏன்றது 1, 2, 3 இருக்கு அப்படின்னா இந்த ஏக்கு சப்செட்ஸ் அப்படின்றது என்னது? ஒரு எம்டி செட் ஒன்று இதுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்புறம் ஒன்று இதில் இருக்க எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம சப்செட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுதான் இதோட சப்செட். சைல்டு செட்டுன்னு நான் ஜென்ரலாக சொல்லுவோம். இது வந்து மதர் செட் அப்படின்னா சைல்டு செட். மதர் கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் தான் சைல்டு கிட்ட இருக்கணும். மதர் கிட்ட இல்லாத எந்த ஒரு கேரக்டரும் சைல்டு கிட்ட இருக்காது. ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கலாம், இல்லை எல்லா கேரக்டர்ஸும் இருக்கலாம், இல்லை எந்த கேரக்டருமே இல்லாமல் கூட போகலாம். ஸோ 1 ஒரு சப்செட், 2 ஒரு சப்செட், 3 ஒரு சப்செட், அண்ட் 1, 2 ஒரு சப்செட், அண்ட் 2, 3 ஒரு சப்செட், 1, 3 ஒரு சப்செட், அண்ட் 2, 3 ஒரு சப்செட், 1, 2, 3 ஒரு சப்செட். ஸோ இதில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2 to the power of 3 மொத்தம் 8 சப்செட் ஏக்கு வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது எல்லாமே ஏயோட சப்செட். இந்த சப்செட்டை எல்லாம் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதை தான் பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ ஏ கிராஸ் பி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கூட சப்செட்ஸ் எழுதலாம் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2 to the power of 6. அப்போ 64 சப்செட்ஸ் வரும் ஏ கிராஸ் பிக்கு. அப்போ இந்த ஏ கிராஸ் பியில் 64 ரிலேஷன்ஸ் எழுதலாம். ஏ கிராஸ் பியோட ஒரு சப்செட்டையும் we can able to call as a relation. So there are 64 relations in A cross B. அப்போ A cross Bயில் இருக்கிற சப்செட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A cross Bக்கு நான் சப்செட்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்டி செட் எழுதிக்கலாம். அதுவும் ஏ கிராஸ் பியோட சப்செட் தான். அண்ட் 1, ஏ அப்படின்னு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு செட் எழுதலாம். இல்லைன்னா 1, ஏ 3, ஏ அப்படின்னு 2 எலிமெண்ட்ஸாக வச்சு எழுதலாம். ஒரு சில சப்செட்ஸ் மட்டும் எழுதுறோமோ, ஏன்னா மொத்தம் 64 சப்செட்ஸ் எழுதலாம் நம்ம. ஸோ அதனால நான் 64 இப்போ எழுதிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். 1, 1 எழுதுறது, அப்புறம் 2, 2 எழுதுறது, 3, 3, 4, 4, பிகாஸ் we are not going to write the power set. ஸோ ஒரு சில சப்செட்ஸ் மட்டும் நான் இங்கே எழுதி காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ 2, ஏ 3, பி 1, பி
இந்த மாதிரி இன்னும். இது ஒண்ணுமே. இப்ப இது எல்லாத்தையும் கூட எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் Bல இருக்கிற எல்லாத்தையுமே கூட எடுத்து எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிலேஷன். இது எல்லாமே இட்ஸ் அ சப்செட் ஆஃப் A கிராஸ் B. ஒரு சப்செட்டே ஒரு ரிலேஷன். இது வந்து எம்டி ரிலேஷன். இது யூனிவர்சல். எல்லா எலமெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா அது யூனிவர்சல் ரிலேஷன். இது எல்லாத்தையும் சிம்பிளா ரிலேஷன் போடுவோம். இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே எந்த செட்ல இருந்து வருது? A கிராஸ் Bல இருந்து வருது. அதனால இது ரிலேஷன் ஃப்ரம் A டு B அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதே இது பி இல்லாம ஏலேருந்து ஏக்கே கிராஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்றது 1, 2, 3 அப்படி இருக்கு. அதே அதே ஏன்னா அதே எலிமெண்ட் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும்? இந்த 1 கூட 2 கூட 3 கூட 1 அது கூடயே அப்புறம் 2 கூட 3 கூட 2 வந்து 1 கூட 2 கூட 3 கூட 3 1 கூட 2 கூட 3 கூட அப்படி செய்றோம் அவ்வளவுதான். 1, 1 1, 2 1, 3 அதே மாதிரி 2, 1 2, 2 2, 3 அதே மாதிரி 3, 1 3, 2 and 3, 3 அப்படின்னு சொல்லி இது ஏ கிராஸ் ஏ. ஸோ இதுல ஏதாவது நம்ம சப்செட்ஸ் எழுதணும்னா அதை ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரிலேஷன் இன் ஏ அப்படின்னு மட்டும் கூட சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் டொமைனும் ஏயா இருக்கு, கோடொமைனும் ஏயா இருக்கிறதுனால ரிலேஷன் இன் ஏ. இப்போ இதே இது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியா இருந்தா அதை எப்படி சொல்லணும்? ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு தான் சொல்லணும். ரிலேஷன் இன் ஏ, ரிலேஷன் இன் பின்லாம் சொல்ல முடியாது. ரிலேஷன் டொமைனும் கோடொமைனும் சேமா இருந்தா ரிலேஷன் இன் ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ செட்டுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சப்செட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்டையும் we can able to call as a relation அப்படின்னு சொல்லலாம். கிளியருங்களா? இந்த ரிலேஷன் உங்களுக்கு ஏரோ டயக்ராம்லாம் போட தெரியும் இல்லைங்களா? ரிலேஷனுக்கு இப்போ இந்த ரிலேஷனுக்கு ஏரோ டயக்ராம் போடுறோம் அப்படின்னா இந்த ரிலேஷனுக்கு போடுவோமே. இந்த ரிலேஷனுக்கு ஏரோ டயக்ராம் எப்படி போடுறது? இப்போ ஏ டொமைன், பி வந்து கோடொமைன். டொமைன்ல 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கோடொமைன்ல ஏபி இருக்கு. இப்போ இந்த ரிலேஷன் இது வந்து ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ அப்போ 2 எது கூட கனெக்ட் ஆகுது? ஏ கூட. அடுத்தது 3 எது கூட கனெக்ட் ஆகுது? ரிலேட் ஆகுது பி கூட. அடுத்தது 1 வந்து பி கூட ரிலேட் ஆகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிலேஷன் ஃப்ரம் ஏ கிராஸ் பி. புரியுதுங்களா? இது ஏரோ டயக்ராம். உங்களுக்கு இந்த ஏரோ டயக்ராம் பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில். ஒன்ஸ் அகேன் நான் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கான என்ன ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் அப்படின்னு பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம சொல்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கிளியருங்களா? எஸ். இப்போ A is equal to 1, 2, 3 and B is equal to A, B. இப்போ the relation from A to B ஏதாவது எடுத்து எழுதிக்கலாம். சில பேர்ஸ் மட்டும் வரும். A கிராஸ் Bல எக்கச்சக்கமான பேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கும். அதுல ஒரு சில பேர் மட்டும் நம்ம இங்க எடுத்து எழுத போறோம். ஓகே. இப்படி ஒரு ரிலேஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ரிலேஷனுக்கு நம்ம ஏரோ டயக்ராம் போடலாம். ஃபர்ஸ்ட் செட்டை வந்து டொமைன் செட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் செட்டை வந்து கோடொமைன் செட். 1 2 3 இது ஏ. ஓகேங்களா? சரி. இல்ல அதாவது டொமைன்னா எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ. இப்போ ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் செட்டை அப்படியே டொமைன் செட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா பிகாஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஃபங்க்ஷன் சொல்லும்போது சொல்கிறேன். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும், ரிலேஷனை பொறுத்த வரைக்கும், ரிலேஷனில் இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதையெல்லாம் வந்து டொமைன்னு சொல்லிப்போம். எது கூட கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் செகண்ட் செட்டில் எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதை கோடொமைன்னு சொல்லிப்போம். ரேஞ்சுன்னு சொல்லுவோம். செகண்ட் செட் ஃபுல்லாகவே கோடொமைன். ஓகேங்களா? சரி. ஸோ அதனால இப்போ நமக்கு ஏன்றது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஏ, செகண்ட் செட் பி. இப்போ இந்த 1 வந்து எது கூட கனெக்ட் ஆகுது? பி கூட கனெக்ட் ஆகுது. அண்ட் 2 வந்து ஏ கூட கனெக்ட் ஆகுது. 3 வந்து பி கூட கனெக்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதுல இருக்குது டொமைன், இதுல இருக்குது கோடொமைன். பி ஃபுல்லாவே கோடொமைன். எதெல்லாம் பில கனெக்ட் ஆயிருக்கோ அதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம்.
இப்போ இந்த டொமைன்ல இருக்க ஒரு எலிமெண்ட் எது கூட கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த எலிமெண்ட்ட இந்த டொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கு இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, கோடொமைன்ல எந்த எலிமெண்ட்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் இமேஜ். பி எதுக்கான இமேஜ்? 1க்கும் 3க்கும். ஏ எதுக்கான இமேஜ்? 2. ஸோ, அதே மாதிரி டொமைன்ல எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அத ப்ரீ இமேஜ்ன்னு சொல்லுவோம். ஏயோட ப்ரீ இமேஜ் 2. பியோட ப்ரீ இமேஜ் 1 அண்ட் 3. ஓகேங்களா? ஸோ, அப்ப ஏல கனெக்ட் ஆனது எல்லாமே டொமைன். பி ஃபுல்லா கோடொமைன். பில கனெக்ட் ஆனது எல்லாத்தையும் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். கரெக்ட்டுங்களா? அண்ட் தென் டொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் எது கூட கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் அந்த டொமைனோட இமேஜ். ஸோ, பி இஸ் தி இமேஜ் ஆஃப் 1 and 3. A is the image of 2. அதே மாதிரி 1 is the pre-image of B. 3 is the pre-image of B. 2 is the pre-image of A. ஸோ, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ் என்னென்ன? டொமைன், கோடொமைன், இமேஜ், ப்ரீ-இமேஜ் அண்ட் ரேஞ்ச். இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். டொமைன் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்குது. கோடொமைன் செகண்ட் செட்டு. இமேஜ் அப்படிங்கிறது கோடொமைன்ல எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதை இமேஜ்னு சொல்லுவோம். எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? டொமைன்ல இருக்க எந்த எலிமெண்ட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கோ அதோட இமேஜ். ப்ரீ இமேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட் செட்ல எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ டொமைன்ல இருக்குது எல்லாத்தையும் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அதாவது இப்போ ஏ கூட ஏ வந்து 2 தான் ஏ கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஏ வந்து 2க்கு இமேஜ், 2 வந்து ஏக்கு ப்ரீ இமேஜ். ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா கோடொமைன் செகண்ட் செட்ல எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். கனெக்ட் ஆன எலிமெண்ட் எல்லாத்தையும் இமேஜ்னு சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். கிளியருங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக டெஃபினேஷன்ஸ் எழுதி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எல்லாத்தையும் படித்து வச்சுருப்போம். ஸோ அது நல்லா ரீகால் பண்ணுங்க. அண்ட் அதுக்காக இப்போ நான் ஒரு ஷார்ட் ரிவிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன்னா எது? ஸோ எல்லா ரிலேஷனையும் we cannot able to call as a function. ஸோ எந்த மாதிரியான ரிலேஷன்லாம் இப்போ நான் சொல்ல போகிற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறதுமே 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான். ஃபங்க்ஷன்னா என்னன்னு 11த்லேயே நம்ம படிச்சிட்டோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். பட் இருந்தாலும் நான் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டே போகலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு 3 ரிலேஷன் எடுத்துக்கிறேன். R1, R2, R3. இது எல்லாமே A to Bல தான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, இந்த R1ல என்னென்ன இருக்க போகுது? 1, A, 2, A and 2, B. R2ல என்னென்ன இருக்க போகுது? 1, A, 3, B. R3ல என்னென்ன இருக்க போகுது? 1, A, 2, A, 3, B. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ரிலேஷனுக்கும் நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு பார்ப்போம். R1ஓட ஏரோ டயக்ராம் 1, 2, 3 செட் A, கோடொமைன் செட் AB. இப்போ R1க்கு ஏரோ டயக்ராம் 1 A கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 A கூட கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் 2 B கூட கனெக்ட் ஆயிருக்கு.
கரெக்ட்டுங்களா? இது வந்து R1 ஓடது. நான் R4 கூட வச்சுக்கலாம். ஓகே. இது R1 அண்ட் இப்ப நம்ம R2க்கு பார்க்க போறோம். 1A கூட 3B கூட. அடுத்து R3க்கு பார்ப்போம். 1A கூட 2A கூட 3B கூட. 1A கூட 2A கூட 3B கூட. அடுத்து R4க்கு பார்க்கலாம். 1A கூட 2B கூட. எஸ் 1B கூட அண்ட் 2B கூட 3A கூட. ஓகே. ஸோ இந்த ஏரோ டயகிராம்க்குலாம் உள்ள வித்தியாசத்த பாருங்க. இந்த ஏரோ டயகிராம்ல டொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் 3 செட் ஏல இருக்கிற ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டுக்கு இமேஜே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா 2க்கு இமேஜ் இல்ல. இதுல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. இதுலயும் எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. எதற்காவது இமேஜ் இல்லாம இருந்ததுன்னா, அத ஃபங்ஷன்னு சொல்ல மாட்டோம். அந்த மாரி ரிலேஷன நம்ம ஃபங்ஷன்னு சொல்ல மாட்டோம். இங்க 3 விட்டு போயிருக்கு. இங்க 2 விட்டு போயிருக்கு. அந்த மாரி விட்டு போகக்கூடாது. அடுத்து இன்னொன்னு. அப்ப இது 2யும் ஃபங்ஷன்னு சொல்லிரலாமா? அப்படின்னா, இத ஃபங்ஷன்னு சொல்ல முடியாது. இத ஃபங்ஷன்னு சொல்லலாம். ஏன் 2க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ 1க்கு 2 இமேஜ் இருக்கு பாருங்க. 2க்கு ஒரு இமேஜ், 3க்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு. பட் 1க்கு மட்டும் 2 இமேஜ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 1க்கு ஒரு இமேஜ், 2க்கு ஒரு இமேஜ், 3க்கு ஒரு இமேஜ். டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது. எதுவுமே விட்டு போகல. அட் த சேம் டைம் ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கணும். யூனிக் இமேஜ். தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் இமேஜ். இந்த ரிலேஷனை மட்டும்தான் we can able to call as a function. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ரிலேஷனும். இங்க R1, R2, R3, R4 இது எல்லாமே ரிலேஷன். பட் இதுல R3 மட்டும்தான் ஃபங்க்ஷனா இருக்குது. R1, R2, R3, R4 வந்து ரிலேஷனா மட்டும்தான் இருக்குது. தே ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி ரிலேஷன் கண்டிஷன் என்ன கண்டிஷன்? இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இமேஜ் இருக்கணும். ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கணும். அந்த 1 வந்து ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகணும். இந்த பேர்ஸ்ல இன்னொரு தடவை 1 வந்துடக்கூடாது. வந்ததுன்னா அந்த 1க்கு வந்து 2 இமேஜ் ஆயிருக்கிறதா அர்த்தமாயிரும். ஸோ ஒரு தடவை தான் 1 வந்தா ஒரே ஒரு இமேஜ். 2 ஒரு தடவை தான் வரணும். 3 ஒரு தடவை தான் வரணும். பட் ஒரு தடவையாவது கன்ஃபார்மா வந்திருக்கணும். இப்போ இங்க 1ம் 2ம் இருக்கு. 1ம் 3 இருக்கு. 2 இல்ல. 2 இல்லன்னா என்ன அர்த்தம்? 2க்கு இமேஜே இல்ல. இமேஜ் இல்லாமையும் இருக்கக்கூடாது. மோர் தென் ஒன் இமேஜும் இருக்கக்கூடாது. அப்படி 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆற ரிலேஷன்ஸ் மட்டும்தான் we can able to call as a function. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதிடலாம். Functions are the special types of relations. என்ன மாதிரி ஸ்பெஷல் டைப்? எவ்ரி எலிமெண்ட் இன் செட் ஏ ரிலேஷன் ஏ டு பி அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரம் த செட் 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே. Every element in the first set must have only one image in the codomain. That means second set. Every element in the domain கூட எழுதிக்கலாம். பிகாஸ் நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் செட்டை வந்து நம்ம டொமைன்னே சொல்லிக்கலாம். ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் த டொமைன்
in the first set. First set means domain. Every element in the domain, that means the first set, must have only one image in codomain. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரிலேஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு 11th கிளாஸ்ல இருக்கும் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் அண்ட் அனதர் ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஓகே, டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒன்லி ஒன் இமேஜ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். டொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஆனால் கோடொமைனில் இருக்கிற ஒரு இமேஜுக்கும் 2 ப்ரீ இமேஜஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 ஏபி. இப்போ நீங்கள் இதை மட்டும் பாருங்க. இதை மட்டும் பார்த்து இதில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு லைன் தான் போயிருக்கா அப்படின்னாலே அது ஃபங்க்ஷன். எதுக்குமே லைன் இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லைன் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ ஒன்னுக்கு இமேஜ் இருக்கா? இருக்கு, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. 2க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. 3க்கு இமேஜ் இருக்கா? இருக்கு, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. 1ஓட இமேஜ் ஏ மட்டும்தான். 2ஓட இமேஜ் ஏ மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 ஏபி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1க்கு எது இமேஜ்? ஏயும் இமேஜ், பியும் இமேஜ். அந்த மாதிரி 2 இமேஜ் இருக்கக்கூடாது. இப்போ 1க்கு ஏ மட்டும்தான், 2க்கும் ஏ மட்டும்தான், 3க்கு பி மட்டும்தான். இப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். பட் இங்கே பாருங்களேன், ஏயோட ப்ரீ இமேஜ் எது? 1 and 2. கோடொமைனில் இருக்குது எத்தனை கூட வேணால் கனெக்ட் ஆகிருக்கலாம். இமேஜுக்கு எத்தனை ப்ரீ இமேஜ் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, கோடொமைனில் கனெக்ட் ஆகிருக்க எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். அதாவது ஏக்கு ஒன் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே கனெக்ட் ஆகிருந்தா அதை 1 to 1ன்னு சொல்ல முடியாது. 1 to 1ன்ற அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம இன்னொரு வழியாகவும் சொல்லலாம். என்னன்னா, எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன் இமேஜ் அண்ட் டிஸ்டிங்க்ட் இமேஜ். அப்படின்னா இப்போ 1ஓட இமேஜ் ஏன்னா 2க்கும் ஏஏ இமேஜாக இருக்கக்கூடாது. 2க்கு வேற ஏதாவது இமேஜாக இருக்கும். ஸோ 1க்கும் 2க்கும் சேம் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? 1க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது ஏ, 2க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது ஏ. பட் 2க்குமே ஏஆ இருக்கு. ஸோ அப்போ அதனால தான் 2மே போய் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. டிஸ்டிங்க்ட் ஒன்லி ஒன் இமேஜ் அண்ட் டிஸ்டிங்க்ட் இமேஜ், டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்தால் அதை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அப்படின்னும் சொல்லலாம். ஸோ எவ்ரி இமேஜ் மஸ்ட் ஹாவ் ஒன்லி ஒன் ப்ரீ இமேஜ் அப்படின்னும் சொல்லலாம். எலிமெண்ட் இன் domain must have only one distinct image இல்லைன்னா டிஃபரெண்ட் இமேஜ். உங்கள் புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னே பார்த்துருவோம். முதல்ல டெஃபினேஷன் 5ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் x to y is defined to be 1 to 1 or injective. அதுக்கு இன்னொரு பேர் injective. If the images of distinct element of x under f are distinct. xல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கான இமேஜும் டிஸ்டிங்க்டா இருக்கணும். ஸோ இதை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனை இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவோம்? இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்றோம்? The function from x to y set to be 1 to 1 function. 1 to 1 function எப்போ சொல்லுவோம்? If every image, the images of distinct element,
are distinct. The images of the elements in X are distinct. வேற வேற எலிமெண்ட்டுக்கு வேற வேற இமேஜஸ் தான் இருக்கணும். டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் இன் எக்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னும் எழுதலாம். ஏன்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கும் வேற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருந்தே ஆகணும். இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும். அந்த ஒன்லி ஒன் இமேஜ் வந்து டிஸ்டிங்க்டா இருக்கணும். ஸோ x to y is said to be one-to-one function. The images of every element in X are distinct. The images of distinct element கூட different element அப்படின்னும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா the images of every element in X are distinct. டிஃபரெண்ட்டாக இருக்கணும். டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு இன்னொன்றுக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எஸ். ஸோ the function x to y, x from x to y is said to be one-to-one function. The images of every element in x are distinct. டிஸ்டிங்க்டா இருக்கணும். ஒரு எலிமெண்ட்டுக்கும் வேற வேற இமேஜஸ் இருக்கணும். டெஃபினிஷன் உங்க புக்லேயே இருக்கு. நீங்க அதை கூட பார்த்து படிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. உங்களுக்கு புரிஞ்ச டெஃபினிஷன் புரிஞ்சதை மீனிங்ஃபுல்லாக எழுதுங்க போதும். ஸோ இதை தான் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள இமேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் இமேஜஸாக இருக்கணும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் no two different elements in X can have same image. Xல இருக்க எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கும் சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இன் எக்ஸ் மஸ்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். கரெக்டுங்களா? அதை தான் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பியில் ஏபி தான் இருக்கு அப்படின்னா இந்த ஏ டு பி ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி எதுவுமே வந்து ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கவே முடியாது. இது ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி எதுவுமே ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. நான் தெளிவாக இப்போ பார்த்தோன்னே சொல்லிடுவேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏல வந்து 1 2 3ன்னு 3 எலிமெண்ட் இருக்குது. இந்த 3 எலிமெண்ட்டுக்கும் கன்ஃபார்மாக இமேஜ் இருக்கணும். இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். 1க்கு இருக்கிற இமேஜே 2க்கு இருக்கக்கூடாது. 2க்கு இருக்கதே 3க்கு இருக்கக்கூடாது. 1க்கு ஒரு இமேஜ் இருக்கணும், 2க்கு ஒரு இமேஜ் வேறு இமேஜ் இருக்கணும், 3க்கு வேறு இமேஜ் இருக்கணும். அப்போ 1க்காக ஒரு இமேஜ், 2க்காக ஒரு இமேஜ், 3க்காக ஒரு இமேஜ். பி செட்டில் மினிமம் 3 எலிமெண்ட்டாவது இருக்கணும். ஸோ 2 எலிமெண்ட் இருந்தால் நம்ம எப்படி பிரித்து கொடுக்குறது? 1க்கு 2க்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் 3க்கு எதை கொடுக்குறது? 1 and 2ல் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜ் கூட தான் 3யை கனெக்ட் பண்ணி விடணும். அப்போ அது 1-to-1 இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த செட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷனை பார்த்தே எழுதிக்கலாம். சும்மா ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஓகேங்களா? இப்போ 1A கூட 2C கூட 3B கூட இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். பிகாஸ் 1ஓட இமேஜ் ஏ, இந்த ஏ வந்து வேற எதுக்கும் இமேஜாக இல்லை. பிகாஸ் ஏயோட ப்ரீ இமேஜ் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்குது. அண்ட் பிக்கும் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான், சிக்கும் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான். ஏ பி சி 3 மட்டும்தான் இமேஜஸ். இந்த 3 இமேஜஸ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்குது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். கிளியருங்களா? தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனை எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறது பார்த்தீங்களா? இதில் எக்ஸுங்கிற அந்த செட்டு, ஒய்ங்கிற செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம எக்ஸுன்னே சொல்லுவோம். x1 x2 x3 x4 x5 இப்படி சொல்லிக்கலாம். இந்த ஒய்ல இருக்க எந்தெந்த கோடமைனில் எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகாமையே கூட விட்டு போகலாம். ஓகேங்களா? எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ, எந்தெந்த ஒய் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ, இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இது கூட இது கனெக்ட் ஆனிச்சுன்னா இதை வந்து எஃப் ஆஃப் x1 அப்படின்னு சொல்லுவோம். இது கூட இது கனெக்ட் ஆனிச்சுன்னா இதை வந்து எஃப் ஆஃப் x2 அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எந்த ஒய் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த ஒய் எல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டொமைன்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸா இருந்தா கோடமைன்ல இருக்கிறதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதே இது 1-to-1 ஃபங்க்ஷனா இருந்தா இப்போ இங்க x1ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க x2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. இது ரெண்டும் வேற வேற எலிமெண்டா இருந்தா இதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், இமேஜ் இருக்கணும், இதுக்கு வேற ஒரு இமேஜ் இருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த 2 இமேஜும் ஒரே வேல்யூவை கொடுத்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா இது ரெண்டும் கூட ஈக்குவலா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்கும். அப்போ ஒரு எலிமெண்ட் ஆயிடும். பட் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்து எஃப் ஆஃப் x1ம் எஃப் ஆஃப் x2வும் ஈக்குவலா இருந்தது. அப்ப இது ஒன்னாயிருச்சு. பட் இது ரெண்டும் வேற வேறையா இருக்கு அப்படின்னா x1 வேற x2 வேற. இப்போ இதுவும் இது கூட கனெக்ட் ஆகும், இதுவும் இது கூட கனெக்ட் ஆகும். அப்ப இது 1-to-1 ஆயிராது. பிகாஸ் இதுக்கு இருக்க இமேஜ் இதுக்கும் இருக்கு. ஸோ இந்த இமேஜுக்கு 2 ப்ரீ இமேஜ் வந்துருது. அப்ப இது 1-to-1 இருக்க முடியாது. அப்ப எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டும் சேமா இருக்கணும். இமேஜ் ரெண்டும் சேம்னா எலமெண்ட்டும் சேமா இருக்கணும். இப்போ ஏங்கிறது ஒரு இமேஜ். இந்த ஏன்றது இது எத்தனை 2 ஏ ஈக்குவல் டு ஏனா 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி இருந்தாதான். இப்போ இதே இது வந்து இப்போ 2க்கும் ஏ கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இல்லை, 2க்கும் ஏ கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு ஏ, தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ 1ம் 2ம் சேம் கிடையாது. பட் அதோட இமேஜஸ் மட்டும் சேமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இதே இது எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1. இப்போனா ஏ ஈக்குவல் டு ஏ, 1 ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ இருந்தால் 1 ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் அது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இமேஜஸ் சேமா இருக்குன்னா அந்த எலமெண்ட்டும் சேமா இருக்கணும். அதே எலமெண்ட் தான். ஏ ஈக்குவல் டு ஏன்னு போடுறோம்னா அது 1க்கான எலமெண்ட்டாகவே இருக்கணும். ஏ ஈக்குவல் டு ஏன்னு போட்டு இங்கே எஃப் ஆஃப் 1ன்னு எழுத முடியுது, இங்கே எஃப் ஆஃப் 2ன்னு எழுத முடியுது அப்படின்னா இந்த எலமெண்ட் ரெண்டும் சேமா இல்லை, வேற வேற எலமெண்ட்ஸாக இருக்கு. ஸோ x1ம் x2வும் வேற வேறையா இருக்கு. x1 x2வும் சேமா இல்லைன்னா வேற வேற எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்பனா அது 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. எஃப் ஆஃப் x1ம் எஃப் ஆஃப் x2வும் சேமா இருந்தா x1ம் x2வும் கூட சேமா தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ x1 x2 எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2. ஓகேங்களா? இது ரெண்டும் டிஃபரெண்ட்னா இது ரெண்டும் டிஃபரெண்ட். இப்படி இருந்துட்டு போயிடலாம் 1-to-1 ஃபங்க்ஷன். சப்போஸ் இது ஈக்குவலா இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபார்மா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கணும். அப்பதான் இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். அப்போ 1-to-1 ஆயிரும். எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2வை ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். 2 ஈக்குவல் எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். வேற வேற எலிமெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ x1 x2 வந்து வேற வேறையா வந்துருது நமக்கு. இது வேற இது வேறையா வந்துருது. இதை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கும் போது இது வேற வேறையா வந்துருதுன்னா அப்போ இதுக்கும் இதுக்கு இதுன்னு ஆயிரும். அப்போ 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. இது வேற வேறையா வந்ததுன்னா 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. இது வேற வேறையா வராம ஈக்குவலாவே இருந்துச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். கிளியர்? இட்ஸ் ஆல். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போற டெஃபினேஷன் வந்து என்னன்னா ஆன்-டு ஃபங்க்ஷன். அதையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவோம். முடிச்சுட்டு வந்து இந்த டெஃபினேஷன் பார்க்கலாம். 1-to-1 ஃபங்க்ஷனுக்கான கான்செப்ட் மட்டும் எழுதிக்கோங்க. எப்போ 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும்? இஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்தா x1 இஸ் ஈக்குவல் டு x2 இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அது 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்க முடியும். இப்படி இல்லைன்னா இஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு, இந்த இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஜென்ரலாவே எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து ஏன் இல்லைன்றத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லிடலாம். ஆமான்னு சொல்றதுக்கு தான் இப்படி வரணும். ஸோ அதனால இதை அப்படி எழுதிக்கோங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் x1 x2 வந்து இப்போ x1 நாட் ஈக்குவல் டு x2ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் x1 அதே தான் எஃப் ஆஃப் x2ஆவும் இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா x1ம் x2வும் கூட ஈக்குவல் அப்படின்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் ஆயிரும். இப்போ எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2வும் ஈக்குவலா இருக்கு. பட் x1 வேறையா இருக்கு, x2 வேறையா இருக்குன்னா இது 1-to-1 ஆயிரும். ஸோ அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்காது. புரியுதுங்களா? இது ஈக்குவலா இருந்தா இது ஈக்குவலா இருந்தா இதுவும் ஈக்குவலா இருக்கணும்.
இது ஈக்குவலா இருந்து இது 2ம் ஈக்குவலா இல்லைன்னா அது ஒன் டு ஒன் ஃபங்ஷனா இருக்காது. கிளியர்? சாரி. ஓகே. அடுத்து நம்ம போறது ஆன் டு ஃபங்ஷன். இந்த ஆன் டு ஃபங்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து சர்ஜெக்டிவ். ஆன் டு ஃபங்ஷன் எதை சொல்லும்? ரேஞ்ச்னா என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா நானு? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலா இருக்க ஃபங்க்ஷனை தான் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம். A1 B1 Bன்ற செட்டு. இங்க 1 2 3 இருக்கு. இங்க A B C D இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போதே நம்ம சொல்லிடலாம் இது ஆன் டூவா இருக்க முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன்ல இருக்க டொமைன்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு இமேஜ், இதுக்கு ஒரு இமேஜ், இதுக்கு ஒரு இமேஜ் 3 இமேஜ் இருந்தா போதும். ஓகேங்களா? இது 3 ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருந்தா 2 மேக்ஸிமம் 3 மினிமம் இப்போ மேக்ஸிமம் 3ன்னு நான் ஏன் சொல்றேன்? 1 2 3 இங்க A B C D 3மே ஒரே இதுல கூட போய் கனெக்ட் ஆகலாம். இல்ல 1 2 3 A B C D இது 2ம் 1 கூட இது வந்து வேற எது கூட கனெக்ட் ஆகலாம். 1 2 3 A B C இல்லைன்னா இது 1 கூட இது வேற கூட இது கூட அந்த மாதிரி கூட கனெக்ட் ஆகலாம். இது எல்லாமே ஒரு கூடயே கனெக்ட் ஆகலாம். இல்ல 2 1 கூட 1 வேற கூட கனெக்ட் ஆகலாம். இல்லைன்னா எல்லாம் தனித்தனியா கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் 3 வேணும். மினிமம் 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் இங்க 3 எலிமெண்ட் தான் இருக்கு. இங்க 4 இருக்கு அப்படின்னா 4வதா இருக்கு ஏதோ ஒரு எலிமெண்ட் விட்டு போயிடும். அப்பனா இப்ப பாருங்க 1A கூட 2D கூட 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ரேஞ்ச் என்னது? எதெல்லாம் இமேஜோ செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் A, C, D இதுதான் ரேஞ்ச். கோடமைன் என்னது? ABCD. இந்த கோடமைனும் ரேஞ்சும் சேமா இல்லை. பிகாஸ் ஒரு எலிமெண்ட் வந்து விட்டு போச்சு கோடமைன். ஸோ அது இமேஜ் செட் ஆஃப் இமேஜஸ்ல வரல. ஸோ அதனால ரேஞ்சில் அது விட்டு போச்சு. ஸோ அப்போ ஒரு இமேஜ் கனெக்ட் ஆகாமே விட்டுருக்கு. அப்போ டொமைன்ல ஏதாவது எலிமெண்ட்ஸ் கோடமைன்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் விட்டு போச்சுன்னா இமேஜா இல்லாம இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம். ரேஞ்சும் கோடமைனும் சேமா இருக்கும்போது மட்டும்தான் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரேஞ்சஸ் ஈக்குவல் டு கோடமைனா இருந்தா மட்டும்தான் அதை ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ உங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்க புக்ல. இந்த ஃபங்க்ஷன் x2y is said to be onto if every element in y அதாவது கோடமைன்ல இஸ் அ இமேஜ் ஆஃப் சம் எலிமெண்ட் இன் எக்ஸ். ஒய்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் கன்ஃபார்மா இமேஜா இருக்கணும் எக்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்டை தான் நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் உங்க புக்லேயே இருக்கு. ஓகே. அண்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. 1 to 1 பார்த்துட்டோம், ஆன் டு பார்த்துட்டோம். அடுத்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். If a function is both 1 to 1 and on to, then it is called bijective. ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 and on to ரெண்டுமாவே இருந்துச்சுன்னா அதை பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எப்படி மேம் இருக்க முடியும்? தாராளமா இருக்கலாமே. 1 to 1 on 2 இருந்ததுன்னா டொமைன் கோடமைன் ரெண்டுலையுமே சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். நேராவும் சேரலாம். சும்மா அப்படி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு இமேஜுக்கும் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி கோடமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ரேஞ்சும் கோடமைனும் சேமா இருக்கு. ஸோ இது 1 to 1 as well as on to. So this function is bijective function. கிளியருங்களா? எஸ். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? முடிஞ்சிச்சு. 1 to 1 on to bijective எல்லாமே பார்த்தாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7 பார்த்துடலாம். அப்போ அதே மாதிரி 1 to 1 ஃபங்க்ஷனை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன்.
இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். டொமைன்ல இருக்கிறதையெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோடொமைன்ல இருக்கிறதையெல்லாம் ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸ் கூட இங்க இருக்கிற ஒய் கனெக்ட் ஆயிருச்சுன்னா, அத எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஒரு ஒய்னா கனெக்ட் ஆயிருச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன். டொமைன் கோடொமைன்ல இருக்க ஏதோ ஒரு ஒய் கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸுக்கு இமேஜா இருக்கு அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுட்டு, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ டிஃபைன் பண்ணிட்டு, அதுலேருந்து எக்ஸ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற எக்ஸ் இந்த டொமைன்ல இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா இந்த ஒய்க்கான எக்ஸ் டொமைன்ல இருக்கு. அப்ப இந்த ஒய் இந்த எக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பரா கிடைக்கணும். இல்ல நேச்சுரல் நம்பரா கிடைக்காது, ஏதோ ஒரு ஃபிராக்ஷனல் நம்பரா கிடைக்குது அப்படின்னா, ஃபிராக்ஷனல் நம்பரா கிடைக்குது. இந்த எக்ஸ் வந்து does not belongs to natural number. ஸோ இந்த ஒய்க்கான எக்ஸ் வந்து டொமைன்ல இல்ல. ஸோ அப்பனா இது ஒரு ஒய் வந்து கனெக்ஷனே இல்லாம இருக்குது. அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 7 பார்க்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள் 7ல என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ பி த செட் ஆஃப் ஆல் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 10th. ஓகேங்களா? இன் அ ஸ்கூல். ஓகே. Set of all 50 students in class 10. Okay. So, and where என்ன கொடுத்துருக்குறாங்க? Example 7. Yes, example 7. Let function from A to N. அப்படின்னா ஏன்ற செட்டுக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் கொடுத்துருக்காங்க. A to N B. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷனை? டிஃபைன்ட் அஸ் இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்ம ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னா த ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்க ஒரு பேர் ஏ கமா பி சச் தட் இந்த ஏக்கும் பிக்கும் என்ன கான்செப்ட் என்ன ரூல் அப்படின்னு பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இங்கேயே இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் எக்ஸ், செகண்ட் எலிமெண்ட்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும்? எக்ஸ் பிளஸ் 1. அப்போ நமக்கு இந்த கண்டிஷனை மட்டும் இங்கே கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இந்த பேருக்கான ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏன் எக்ஸை கொடுக்கல, ஏன் இப்படி கொடுக்கல அப்படின்னா, பிகாஸ் ஃபங்க்ஷனை ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டொமைனில் இருக்க ஒரு எக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். இதுக்கு ஒரு பேர் இருக்கணும், இதுக்கு ஒரு பேர் இருக்கணும், இதுக்கு ஒரு பேர் இருக்கணும், இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பேர் இருக்கணும். அதனால எக்ஸுக்கு கண்டிஷன் வராது. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இதில் இருக்கிறது வந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணுமான்ட்டு இல்லை. அதனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு மட்டும்தான் கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனை மட்டும்தான் எப்போதுமே டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் எக்ஸ். எக்ஸோட ரோல் நம்பர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க இங்கே? ஷோ தட் எஃப் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 1-to-1 ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் டூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இது 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரோல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ரோல் நம்பர் இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ ஏ செட்டு ஏல இருக்கிறதெல்லாம் இது நேச்சுரல் நம்பர். செட்டு ஏல இருக்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 அப் டு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? 15 தாண்டி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கிறதுனால இதில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ S1க்கு ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்தே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். S1க்கு 1ன்னு ரோல் நம்பர் கொடுக்குறோம். S2க்கும் 1 கொடுக்க மாட்டோம். ஸோ ரோல் நம்பர் கொடுக்குறதே ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். 2 ஸ்டூடெண்ட்டுக்கு சேம் ரோல் நம்பர் கொடுக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் வேறு ரோல் நம்பர் தான் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் இமேஜஸ். So every element in A must have different images இருக்கும். ஸோ இப்போ இதில் 50 வரைக்கும் அப்படியே 50 வரைக்கும் ரோல் நம்பர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 51லேருந்து மீதி எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் வந்து கனெக்ஷன்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் தான் அலாட் பண்ணுவாங்க.
அப்போ இது என்னன்னா 2 ஸ்டூடண்ட்டுக்கு ஒரே ரோல் நம்பர் இருக்காது. நோ 2 ஸ்டூடண்ட்ஸ் கேன் ஹேவ் சேம் ரோல் நம்பர். எவ்ரி ஸ்டூடண்ட் இன் ஏ மஸ்ட் ஹேவ் டிஃபரெண்ட் ரோல் நம்பர்ஸ். ஸோ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். டிஃபரெண்ட் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கிறதுனால இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அண்ட் only 50 students are there in set A. So the 50 students need only 50 roll numbers. So natural number is more than 50. 50க்கு மேல இருக்கு. So அப்ப the remaining numbers are not connected in the natural numbers. So they left unconnected. So இது on to function கிடையாது. அவ்வளவுதான். இந்த டெஃபினிஷனை நம்ம அப்படியே எழுதிட வேண்டியது. புரியுதுங்களா? ஏன்னா பிகாஸ் இது வந்து பிசிக்கலா மனுஷன் ரோல் நம்பர் அலாட் பண்றோம் அப்படின்லாம் வருது. அல்ஜிபிரிக்லாம் இல்லை. அல்ஜிபிரிக்லாம் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி சொன்னால எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சின்ஸ் no two students can have same roll number. Two or more students. ரெண்டுக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ they don't have same roll number. So that is every student in A have different roll number in set N. roll numberன்றது இமேஜ், டிஃப்ரெண்ட் இமேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால the given function is one to one function அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது the function is not onto. Since there are only 50 students. 50 students have allotted only 50 roll numbers. The remaining natural numbers left unconnected. Therefore, here the range not equal to natural number. So the function is not onto function. Clear? That's all. இவ்வளவுதான் எக்ஸாம்பிள் 7. இது இப்படி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா போதும். கிளியர்? ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு எக்ஸாம்பிள் 8, 9, 10, 11, 12, 13 வரைக்கும் இருக்குது. ஓகே, பார்த்துலாம். இன்னைக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். 1 hour ஒரு கிளாஸ் போதும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம எக்ஸசைஸை முடிக்க ட்ரை பண்ணலாம். 11 sums 12 sums தான் இருக்கு. எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஒரு பார்ட் போடலாம், மிஸ்லேனியஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து இது 4வது பார்ட்டா? எஸ், 6 பார்ட்டுக்குள்ள நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மிஸ்லேனியஸ் வரைக்குமே முடிச்சு தள்ளிடலாம். ஓகே. இப்போ இதில் நம்ம எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்? எக்ஸாம்பிள் 7 வரைக்கும் பார்த்தோமா? இப்போ எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8ல என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n given that f of x is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. is 1 to 1 but not on toன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. Yes, this function is 1 to 1 but not on toன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. You see, set of natural number to natural number.
இப்போ இதில் 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இங்கேயும் 1 2 3 4 5 6 7 அப்படின்னு இங்கேயும் போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும்? 1க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இங்கேயும் 1 போடணும். 2 இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த 1 எது கூட கனெக்ட் ஆக போகுது? 2 கூட. அதே மாதிரி 2 போட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 4. 2 வந்து 4 கூட கனெக்ட் ஆகும். 3 வந்து 6 கூட கனெக்ட் ஆகும். 4 வந்து 8 கூட கனெக்ட் ஆகும். இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 5 வந்து 10 கூட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா? எஸ், கன்ஃபார்மாக 1 to 1 ஃபங்க்ஷன். இது வந்து என்னது? 2xங்கிறது ஈவன் நம்பர். அப்போ ரேஞ்சில் இருக்க எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். இந்த ஆட் நம்பர்ஸ்க்கெல்லாம் எந்த ஒரு ப்ரீ இமேஜும் இருக்காது. ஆட் நம்பர்ஸ் எதுவுமே இமேஜாகவே இருக்காது. ஸோ அப்போ இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் அன்கனெக்டட். அதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது. இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இது 1 to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் இதை பார்த்து கூட சொல்லி சென்டென்ஸாகவும் சொல்லலாம். இல்லைன்னா டேக் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்குல்லையே எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x. அப்போ எஃப் ஆஃப் x1னா 2x1 ஈக்குவல் டு 2x2. இப்போ என்ன ஆகும்? இந்த பக்கம் இருக்க 2, இந்த பக்கம் இருக்க 2 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வந்துருச்சு? x1 இஸ் ஈக்குவல் டு x2 வந்துருச்சு. therefore the given function is on 1 to 1. ஆமான்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஜென்ரலாக ப்ரூவ் பண்ணுங்க போதும். கரெக்டுங்களா? அதாவது 2 இமேஜ் சேம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலிமெண்ட்ஸும் சேமாக வரும். அவ்வளோதான். எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த x1க்கான டெஃபினிஷன் இங்கே போடுங்க, எஃப் ஆஃப் x2க்கான டெஃபினிஷன் இங்கே போடுங்க. மீதெல்லாம் கேன்சல் ஆகி x1 x2 சேமாக வந்தது அப்படின்னா இட் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இது ஏன் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை? ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைங்கிறத நம்ம இதில் ஏதாவது ஒன்று சொன்னாலே போதும். இதில் ஏதோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் அன்கனெக்டட், தே ஆர் நாட் இமேஜஸ், த ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடோமைன் அப்படின்னு சொன்னாலே இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு வந்துடும். ஒய்ங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர். பிகாஸ் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இங்கே நமக்கு தெரியும். பிகாஸ் ஒய் எல்லாம் நேச்சுரல் நம்பரில் இருக்க எல்லாமே ஒய் தான். எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஒய்க்கான எக்ஸ் வந்து நான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வருது? ஒய் பை 2ன்னு வருது. இப்போ ஒய் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இது நேச்சுரல் நம்பராக இருக்க முடியும். ஒய் வந்து ஆட் நம்பராக இருந்தால் ஆட் நம்பர் பை 2 வந்து நேச்சுரல் நம்பராக இருக்க முடியாது. ஸோ ஒய் பை 2 ஆல் ஒய் பை 2 ஆர் நாட் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது இந்த எக்ஸுக்கான வேல்யூ தானே ஒய் பை 2. ஸோ இந்த ஒய் பை 2 நேச்சுரல் நம்பரே கொடுக்காது. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வந்து எல்லா எக்ஸும் நேச்சுரல் நம்பரில் பிலாங் பண்ணி இருக்குமானா சொல்ல முடியாது. வென் ஒய் இஸ் ஆட் நம்பராக இருக்கும்போது, வென் ஒய் இஸ் ஆட் நம்பர், திஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்படி ஒரு எக்ஸ் இல்லவே இல்லை. பிகாஸ் இப்போ 1ன்னு இருக்குன்னா 1/2 வரும் எக்ஸுக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பாருங்க, 1/2 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த 1/2 நேச்சுரல் நம்பரா? கிடையாது, நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ இப்படி ஒரு எக்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இல்லை. ஸோ இது வந்து கிடையாது. கிடையாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஆமான்னு சொல்றதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்மை யூஸ் பண்ணால் போதும். கிடையாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நான் ஏற்கனவே ரிலேஷன்ஸ்ல எல்லாம் சொன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். ஸோ இது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஹியர் எவ்ரி odd natural numbers in the codomain sets are not images. odd numbers எதுவுமே images இல்லை. therefore range not equal to n. so the function is not onto function. அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லைன்னு சொல்றதுக்கு இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் கூட சொல்லலாம். 3 in natural number but it is not belongs to range. ஸோ அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இல்லைன்னா கோடோமைனில் இருக்கிற 3ன்ற ஒரு எலிமெண்ட் வந்து இட்ஸ் நாட் அன் இமேஜ். ஸோ ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடோமைன். ஸோ இது வந்து
ஆன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். கிளியருங்களா? சால்வ். வெரி குட். Then we go for example number 9. Okay. Example 9ல என்ன சொல்லியிருக்காங்க? Prove that the function. பாருங்க சேம் அதே ஃபங்க்ஷன் தான். பட் ஆர் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. போன தடவை நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்தாங்க. இப்போ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அதே தான் கொடுத்துருக்காங்க. இஸ் 1 to 1 அண்ட் ஆன் 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 1 to 1 அண்ட் ஆன் 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ரியல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் 0 1 மட்டும் இல்லாமல் 1க்கு நடுவில் நிறைய ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? 1/2 இருக்குது. அதுக்கு நடுவில் இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்குது. எல்லா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் நம்பர்ஸும் இருக்குது. -1/2 -1 மைனஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதே மாதிரி இங்கேயும் இருக்கும். -1 -1/2 0 1/2 1 அப்படியே போயிட்டே இருக்கும். 2 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து -1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × -1 -2ஓட கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இந்த 1/2 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக -1/2 2 கேன்சல் ஆனிச்சுன்னா -1 கூட கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இதில் இருக்க எல்லா நம்பர்ஸும் எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆயிரும். இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆன்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2x is equal to -1/2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? x is equal to -1/4. இப்போ இங்கே இருக்க -1/4 2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/2 கூட கனெக்ட் ஆகும். -1/4 போட்டிங்கன்னா அது 1/2 கூட கனெக்ட் ஆகும். 0 0 கூட கனெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா நம்பரும் எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? பிகாஸ் இது ரியல் நம்பர் டு ரியல் நம்பராக இருக்கிறதுனால தான். ஓகேயா? ஸோ இப்போ இது 1 to 1 ஆஸ் வெல் அஸ் ஆன் டூன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பிகாஸ் எதுவுமே லெஃப்ட் ஆகாது ரியல் நம்பரில். ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? 1 to 1 டேக் f of x1 equal to f of x2 அப்படி எடுத்துக்கோன்னா 2x1 is equal to 2x2. இப்போ 2 கேன்சல் ஆயிரும். x1 is equal to x2ன்னு வந்துடும். இமேஜ் ரெண்டும் சேமாக இருந்தால் எலிமெண்ட்டும் சேமாக கிடைச்சிது. தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா லெட் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு ஆர் y is equal to f of xன்னு எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸை கண்டுபிடிப்போம். 2x எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா y/2 is equal to x. இந்த y/2 that is x is equal to y/2. இந்த y/2 belongs to real number. y என்னவா இருந்தாலும் y any real number by 2 is a real number. ஸோ அப்போ x is a real number. அப்போ y இந்த மாதிரி ஒரு ரியல் நம்பர் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் எவ்ரி y there exists an x that is equal to y/2 that belongs to R in domain. So here range is equal to codomain. So the function is onto function. கிளியருங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதுக்கான கிராஃப் வரைஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாரு 0 0 கூட கனெக்ட் ஆகும். 1 into 2 2 கூட கனெக்ட் ஆகும். இதுக்கு நடுவில் இருக்க ஒரு எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிட்டே போகும். எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் f of x is equal to 2x ரியல் நம்பரில் எல்லா லைனும் கனெக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். முடிஞ்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம கிளாஸு. நாளைக்கு எக்ஸாம்பிள் 10 11 12 13 முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 1.3 முடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் மிஸ்லேனியஸ் போட்டு முடிச்சிடலாம். ஐ திங்க் இன்னும் 2 வீடியோவில் முடிச்சிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, I'll try to complete. Thank you very much. See you in the next video. And
ஒன்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் தட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வரும். இல்லைனா சர்ச் பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வரும். ஸோ என்னோட பர்டிகுலர் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் லிங்க் அப்படியே அனுப்பிச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். மோஸ்ட்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுருவேன். முடிஞ்சால் டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக வீடியோ போட்டுருவேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். See you in the next video. Thank you.